தாவேக தலைவர் விஜய் இன்று திருச்சியில் தனது முதல் தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளார். அதற்காக அவர் இன்னும் சற்று நேரத்தில் மரக்கடை பகுதிக்கு வரவுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து எமது செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கோவிந்தராஜ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல் பிரச்சார பயணத்தை திருச்சி மாவட்டத்தில் துவங்குகிறார். இதற்காக இன்று காலை 8:30 மணிக்கு தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருந்தார். இருப்பினும் அங்கிருந்து அவர் திருச்சி காந்தி மார்க்கெட் வந்தடைய வேண்டும். அங்குதான் அவர் அந்த பிரச்சார உரையை ஆற்றுகிறார். அவர் அங்கு உரையாற்றுவதற்காக மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 15 to 20 நிமிடங்கள் அவர் பேசுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து காந்தி மார்க்கெட் பகுதிக்கு வர தற்போது 3 மணி நேரத்தில் கடந்தும் தற்போது வரை விஜய் அந்த இடத்திற்கு வந்து சேரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வருவார் என்று தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்து நிற்கின்றனர். அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஊர்ந்து கொண்டு வாகனம் வரக்கூடிய அளவிற்கு தொண்டர்கள் அவர்களை அணிவகுத்து பேருந்தும் முன்பும் பின்பும் நடந்தே வந்து கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான வாகனங்களும் வந்து அவர் வரக்கூடிய அந்த பேருந்தை சுற்றிலுமாக வந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது அந்த திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதிக்கு வரக்கூடிய பகுதியான வேரோஸ் பாலம், அந்த பாலத்தை தாண்டி அவர் தற்பொழுது அவரது வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சாலையானது மிகவும் குறுகலான சாலை, போக்குவரத்து சாதாரணமாகவே அங்கே நெரிசலாகவே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கு அந்த வாகனத்தை சூழ்ந்தவரே வந்து கொண்டிருக்கிறது. வாகனத்தின் வேகத்தை மிகவும் குறைக்கிறது. இதன் காரணமாக விஜய் அப்பகுதிக்கு வருவதற்கு மேலும் தாமதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. 10:35 மணிக்கு அவர் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் பேசிவிட்டு 20 நிமிடம் உரையாற்றிவிட்டு அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்பதுதான் காவல்துறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது வரை அவர் அந்த காந்தி மார்க்கெட் பகுதிக்கு வந்து சேரவில்லை. தற்பொழுது 1:50 ஆகியும் கூட அந்த பகுதிக்கு வரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் வந்து விடுவார். ஏனென்றால் அந்த இடத்தில் இருந்து 300 மீட்டர் தொலைவில் தான் அந்த பேருந்தானது வந்து கொண்டிருக்கிறது. அவர் வந்து பேசக்கூடிய திருச்சி காந்தி மார்க்கெட் எஸ்ஆர் சிலை முன்பு சுமார் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்று காலை 8 மணி முதலே அவர் வருகைக்காக காத்து நிற்கின்றனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குடைகள் மற்றும் அங்கிருந்த பேனர்களை கிழித்து அவர்கள் தலையில் போட்டு அவர் வெயிலை தாக்குப்பிடிப்பு அவர்கள் அங்கு குழுமி நிற்கின்றனர். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீரும், அதாவது எந்த உணவுப் பொருட்களும் வழங்கப்படவில்லை. தண்ணீர் அங்கே கொடுக்கப்படவில்லை என்பதால் மிகவும் தொண்டர்கள் அந்த பகுதியில் சோர்வடைந்து காணப்படுகின்றனர். 2 பேர் மயக்கமடைந்திருக்கின்றனர். அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் இங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து இங்கு ஆம்புலன்ஸும் தயார் நிலையில் இருக்கிறது. இங்கிருந்து செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் ஆனது அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முதலுதவி செய்வதற்காகவும் இங்கே தயார் நிலையில் இருக்கின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் மற்றும் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியிருக்கின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் வந்து பேசக்கூடிய இடத்தை சுற்றிலும் வணிக வளாகங்கள், மரங்கள், அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் வைத்திருந்த அந்த கட்டைகள் மற்றும் வீடுகள் என அந்த உயிரையும் மதிக்காமல் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மேலே ஏறி நிற்கக்கூடிய காட்சிகளும் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் அங்கு ஏறக்கூடாது, உயர்கள் இருக்கிறது, மின்சாரம் இருக்கிறது, கீழே இறங்க வேண்டும் என்று காலை முதலே அவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் அதனை ஏற்க மறுத்து தொண்டர்கள் அவர்கள் ஆரவாரத்தை காட்டி வருகின்றனர். இதே வருகையை முன்னிட்டு இங்கு ஏராளமான சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முதியவர்கள் வரை அனைவருமே இங்கு கூடியிருக்கின்றனர். காவல்துறையினர் விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகள் முதியவர்கள், குழந்தைகள், கை குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என ஏற்கனவே விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருந்தன. இதன் காரணமாக இந்த பகுதியில் ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இங்கே பொருந்தி இருக்கின்றனர். தொடர்ந்து இது இங்கு வந்து பேச துவங்கிய பின்னர் இந்த பகுதியில் இருந்து பால்பண்ணை வழியாக மீண்டும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்றடைந்து தொடர்ந்து அரியலூர் பெரம்பூர் மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். தொடர்ந்து விஜய் வருவதற்கு காலதாமதம் ஆவதற்கு காரணம் அவர் வரக்கூடிய அந்த பிரத்யேக பிரச்சார பயணத்தில்
முன்பும் பின்பும் வாகனங்களை சூழ்ந்தவாறு வந்து கொண்டிருக்கின்றனர். இங்கு அவருக்கு வெற்றி கழக தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு தற்பொழுது அறிவுரைகளையும் வழங்கி வருகின்றனர். அவர்கள் அங்கு இடங்களில் ஏறக்கூடாது, மேலும் மரங்களை ஏறக்கூடாது, ஊடகங்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது, தொடர்ந்து உலகில் வைத்திருப்பவர்கள் உள்ளே வரக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு அந்த கோரிக்கைகளையும் அவர்கள் முழுக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். இருப்பினும் அதற்கு இணங்க மறுத்து தொண்டர்கள் அவர்களுடைய ஆரவாரத்தை பேனர்கள், அதாவது விஜய் வருகைக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த அனைத்து பேனர்களும் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்த பேனர்களை கிழித்து அவர்கள் தலையில் வைத்து அவர்கள் வெயிலுக்காக அவர்கள் அந்த பேனரை பயன்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சவுக்குகள் அந்த அனைத்தும் அங்கு முற்றிலுமாக உடைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அங்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. தற்போது விரைவாக வருவார் என்று தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றனர். காலையிலிருந்து காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்றனர். 3 திசையிலும், அதாவது திருச்சியிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பகுதியிலும், அங்கிருந்து காந்தி மார்க்கெட் வழியாக பால்பண்ணை திருச்சி தஞ்சை பேருந்து நெடுஞ்சாலை செல்லக்கூடிய வரையிலும், மத்திய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய வரையிலும் தொண்டர்கள் குழுமி இருக்கின்றனர். நாம் அந்த காட்சிகளை நேரடியாகவே காணலாம். அவர்கள் பேருந்து வரக்கூடிய திசை முழுவதுமாக பேருந்து முன்பாக தொண்டர்கள் நடந்து வரக்கூடிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக பேருந்தானது மிகவும் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட இந்த நேரமானது 2 மணிக்கெல்லாம் அவர் அடுத்த கட்டமாக அரியலூர் மாவட்டத்தில் இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த நேர பெருவானது இருக்கிறது. இருப்பினும் இன்னும் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதிக்கு அவர் வந்தடையவில்லை என்பதுதான். அடுத்த கட்ட அவர் பயணம் தொடருமா, அல்லது அந்த பயணத்தை ஒத்தி வைக்கப்படுமா, அல்லது அந்த பயணம் எப்பொழுது மீண்டும் அந்த நடைபெறும் என்பதும், அதாவது காவல்துறையினர் குறிப்பிட்டிருந்த அந்த விதிமுறைகள் 23 விதிமுறைகள் நிபந்தனைகளை திருச்சி மாநகர காவல்துறையினர் அளித்திருந்தனர். இதே போலவே அரியலூர் மாவட்டத்திற்கும் 25 விதிமுறைகளை அவர்கள் விதித்திருக்கின்றனர். இந்த விதிமுறைகளை பின்பற்றி இந்த பேரணியானது தொடர்ந்து அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ந்து திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் விஜய் வந்து பேசிய பின்னர் அவர் எவ்வளவு நேரம் பேசுகிறார், அவர் இங்கிருந்து எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், அதாவது இந்த பகுதி காந்தி மார்க்கெட் எம்ஜிஆர் சிலையிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்றால் சுமார் 3 to 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்த 4 கிலோமீட்டர் தூரத்திற்கும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விஜயை காண்பதற்காக ஆர்வமாக காத்திருக்கின்றனர். விஜய் திறந்த வெளி வாகனத்திலிருந்து வெளியே வரக்கூடாது என்ற அந்த நிபந்தனையை காவல்துறையினர் விதித்திருக்கின்றனர். இதன் காரணமாகவே அவர் பேருந்தின் உள்ளே அமர்ந்தபடியே பேருந்து முன்னால் இருக்கக்கூடிய கண்ணாடி வழியாக தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறு வந்து கொண்டிருக்கிறார். அவர் பேருந்தில் இடதுபுறம் அமர்ந்து கொண்டு தொண்டர்களை பார்த்து கையசைத்து வருகிறார். இதன் காரணமாக அவரை பார்ப்பதற்காக தொண்டர்கள் ஏராளமானோர் குழுமி இருக்கின்றனர். தொடர்ந்து அவருக்கு பேருந்தை நோக்கி அவரது பேருந்துடன் சேர்ந்து சுமார் திருச்சி விமான நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தவாறு சுமார் 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். சுமார் 100கணக்கான வாகனங்களும் அந்த பேருந்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த நிபந்தனைகளை 4 முதல் 5 வாகனங்கள் தான் வர வேண்டும் என்ற நிபந்தனையை கொடுத்திருந்தனர். தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது தற்பொழுது வேரோஸ் பாலத்தில் இருந்து காந்தி மார்க்கெட் பகுதிக்கு வரக்கூடிய சாலையானது மிகவும் குறுகலான சாலை. மிகப்பெரிய, அதாவது மிகப்பெரிய பேருந்துகள் வருவதற்கு ஒரு பேருந்துகள் மட்டும்தான் செல்ல முடியும். ஒரு வழி பாதையாக இருந்தால் அந்த பேருந்து வருவதற்கு மிகவும் சிரமப்படும் என்பதால் அந்த வழியை வருவதற்கு தற்பொழுது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் சுமார் 200 to 250 மீட்டர் தூரத்தில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பேருந்தானது அந்த கூட்டத்தில் சிக்கி இருக்கிறது. அந்த பேருந்து தற்பொழுது இன்னும் வெகு தூரத்தில் வெகு நேரத்தில் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மாநகர காவல்துறையினர் அந்த பேருந்திற்கு முன்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களை அகற்றி பேருந்தை வேகமாக அனுப்புவதற்கான அந்த முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பணியை போக்குவரத்தை சரி செய்து தொண்டர்களை அகற்றி அங்கிருந்து அந்த பேருந்தை தற்போது காந்தி மார்க்கெட் பகுதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த பேருந்துக்கு முன்பாக காவல்துறையினரும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர்.
தொடர்ந்து 8 மணியிலிருந்து திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் தொண்டர்கள் இங்கு குழுமி இருக்கின்றனர். விஜய் இன்னும் 10 நேரத்தில் இந்த பகுதிக்கு வருவார் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களை தாண்டியும் திருச்சி பகுதிக்கு விஜய் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை காண்பதற்காக அருகே இருக்கக்கூடிய வீரர்களிலிருந்தும் பொதுமக்கள் விஜயை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய வணிக வளாகங்களில் மற்றும் கடைகள், உயர்ந்த கோபுரங்கள் என பல்வேறு இடங்களில் அந்த பொதுமக்கள் அங்கிருந்து அவர்களை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றனர். தொடர்ந்து உற்சாக வரவேற்பும் அளித்து வருகின்றனர். தொடர்ந்து இன்னும் அந்த பகுதி திருச்சி காந்தி மார்க்கெட் எம்ஜிஆர் சிலை அருகே அங்கிருந்துதான் அவர் அந்த உரையை நிகழ்த்துகிறார். அங்கு அவர் பேசுவதற்கு திறந்த வெளி வாகனத்தில் இருந்து பேசவுள்ளார். அவர் அந்த பேருந்திலிருந்து பேசுவதற்காக 15 நிமிடம் முதல் 25 நிமிடம் வரை அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் அங்கு பேசி முடித்த பின்னர் அவர் பேருந்து உள்ளே சென்று அதன் பின்னர் அவர் பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் காவல்துறையினர் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே தொடர்ந்து அந்த பேருந்தை நோக்கி அந்த பேருந்து முன்பும் பின்பும் வந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களும் இந்த பகுதிக்கு வந்தால் இன்னும் இந்த பகுதியில் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இன்னும் 10 நிமிடத்தில் இந்த பகுதிக்கு வந்து அவரது உரையை துவங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையினர் விதித்திருந்த அந்த 23 வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது நிபந்தனைகளின்படி கொடி, அதாவது பைப்பை எடுத்து வரக்கூடாது, சுற்றி எடுத்து வரக்கூடாது, கம்பை எடுத்து வரக்கூடாது, இரும்பு ஆயுதங்களை எடுத்து வரக்கூடாது என்ற இந்த விதிமுறைகளை விதித்திருப்பது கடுமையாக இருக்கிறது என தமிழக வெற்றி கழக துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் பெருமல்குமார் நேற்றே தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த நிபந்தனைகளை மீறிய வண்ணம் ஏராளமான கொடிகள் இங்கு கம்பங்கள், இரும்பு பைப்புகள் மற்றும் கற்களில் அந்த கொடியை ஏந்தியவாறு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆர்ப்பரித்து நிற்கின்றனர். தற்பொழுது திருச்சி மாநகர் முழுவதுமாக போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. அதாவது திருச்சி காந்தி மார்க்கெட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் எந்த ஒரு போக்குவரத்தும் தற்போது நடைபெறவில்லை. 8:15 மணிக்கு இந்த போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டது. அதற்கு முன்பாகவே அந்த போக்குவரத்து இருந்து வந்த நிலையில் 8:15 இந்த போக்குவரத்து திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் வரக்கூடிய பேருந்துகள் மற்றும் லாரிகள் மற்றும் அங்கு வரக்கூடிய சரக்கு வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. விஜய் இந்த பகுதியிலிருந்து கடந்து சென்ற பிறகு இந்த பகுதிக்கு சரக்கு வாகனங்கள் மற்றும் பேருந்துகள், வாகன ஓட்டிகளுக்கு பயணம் அனைத்தும் இந்த பகுதியில் அனுமதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 10 அல்லது 15 நிமிடங்களில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த பகுதிக்கு வந்து அவரது உரையை துவங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விஜயை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இங்கே காத்திருக்கின்றனர். இந்த பகுதியில் தொடர்ந்து தொண்டர்கள் வருகையும் அதிகரித்து வருகிறது. இந்த பகுதியில் தான் அவர் பேசுகிறார் என்பதை தொடர்ந்து காலையிலிருந்து இங்கு தொண்டர்கள் கூறியிருக்கின்றனர். தொண்டர்கள் இங்கு காத்திருக்கக்கூடிய நிலையில் இங்கு அவர்களுக்கு தண்ணீர் வசதி எதுவும் இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து அவர்கள் சோர்வடைந்து காணப்படுகின்றனர். வயதானவர்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இந்த பகுதியில் இருந்து வெளியே செல்லவும் முடியாமல் இங்கிருந்து உள்ளே நகரவும் முடியாத சூழ்நிலையில் தற்பொழுது அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் நிரம்பி இன்னும் 10 நிமிடத்தில் விஜய் இந்த பகுதிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.